ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் மறுபடியும் ஒரு விசை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த என்னிடத்தில் வாங்குகிற தலைப்பின் கீழாக 67வது நாளுக்குள்ளாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு நம்முடனே கூட வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு சில வார்த்தையை நாம் பார்த்து தியானித்து முடிவுக்குள்ளாக கடந்து போகும்போது ஜெப குறிப்புகளோடு கூட இந்த வசனத்தினுடைய காரியங்களை உணர்ந்தவர்களாய் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஊழியத்தை போல கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொற்றிருக்கும் என்பதாய் நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன் இதுக்கு ஷேர் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. யாராவது ஒருவருக்கு கர்த்தருடைய இந்த வசனத்தினுடைய பொருள், பரிசுத்த ஆவியானுடைய கிரியை ஒருவரையாவது உங்கள் மூலயமா தொடட்டும் என்பதாக தான். அதனால் செபியுங்கள், பகிருங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட மத்தேயு 23ஆம் அதிகாரம் தொடர்ச்சியாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதியினுடைய தொடர்ச்சி. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25, 26, 27, 28 4 வசனங்களை நாம் சுருக்கமாய் பார்த்து தியானித்து நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். அதுல முதலாவது மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 25 மற்றும் 26 வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இன்னைக்கும் பாருங்க, என்ன காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார், என்ன காரியங்களை நமக்கு கர்த்தர் காண்பிக்கிறார் அப்படின்னா, இந்த 25 மற்றும் 26 முதலாவது நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த வேளையிலும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமாவது, மாயக்காரராகிய வேதபாரகரே. ஒரு சில நேரம் ஃபுழுக்க வேதபாரகரை குறித்தே இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது எங்களை குறித்தே இயேசு அதிகமாய் பேசுகிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை குறித்து தான் அதிகமாக வாஞ்சி உள்ளவராய் ஒவ்வொரு நாளும் பேசுகிறதை நான் பார்க்கிறேன். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி. எதனால ஐயோ அப்படின்னா, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அல்லேலூயா. இயேசு நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கணும் அப்படின்னா, ஒரு விசுவாசியை பார்த்து அவர்களுக்காக செபித்து முற்படும் போது இயேசு சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, முதலாவது அவங்களுடைய உள்ளத்தின் ஆழங்களை சுத்தப்படுத்து. அவங்களுடைய நடை உடை பாவனைகளை பார்த்து நீ ஏமாந்து விடாதே. அந்த விசுவாசியுடைய உள்ள எப்படி இருக்குது, உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், அவனுடைய யோசனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவங்க ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவங்க வேத வாசிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கனி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி முதலாவது உள்ள சுத்தம் பண்ணுப்பா. ரெண்டாவது அவங்கள வெளியில சரியா நிறுத்து. ஹல்லேலூயா. ஆனா அங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எதை வேணாலும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஒரு சில ஊழியக்காரர்களை நான் பார்க்கிறேன், எதையுமே கண்டுக்கிறது இல்லை. வெளியில அவங்க கரெக்டா இருக்காங்களா, டைமுக்கு சபைக்கு வராங்களா, ஓகே. தசம்பா கொடுக்குறாங்களா, ஓகே. காணிக்கை கொடுக்குறாங்களா, ஓகே. வீடு சந்திப்புக்கு போகும்போது சரியா இருக்கிறாங்களா, ஓகே. ஆனா ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? மந்தைகளை சரியாய் விசாரிப்பதுதான் ஒரு நல்ல ஆசாரியனுடைய வேலை. அந்த மந்தை வராவிட்டா அந்த வீட்டுக்கு கடந்து போய் நின்று
ஏன் வரல அப்படின்னு அவங்க கிட்ட கேட்காம அந்த இடத்துல உட்கார்ந்து அவன் செபிச்சாலே போகுதும், கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் உண்மை. ஒரு மெய்ப்பனுடைய வேலை அதுதான். காணாமல் போன ஆடு எங்கே அப்படின்னு சொல்லி தேடி வந்து அந்த மெய்ப்பன் அதை காணாமல் போன ஆடை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மெய்ப்பனே கிடையாது. உண்மையான மெய்ப்பன் என்று சொல்லிக் கொள்ளுக்கு அருகதி கிடையாது. பாருங்க, ஆடு வந்து மெய்ப்பனை தேடி போகல, மெய்ப்பன் தான் ஆட்டை தேடி போனாரு. புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போனாங்கல்ல அவங்களா வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு, அது தவறு. உங்க ஆடுங்க, அது உங்க ஆடு. அந்த ஆட்டின் மூலமா என்ன நடந்திருக்கும்? விசேஷமா உங்களுடைய சபைக்கு குளுமையான ஒரு சில தானியங்கள் கிடைத்திருக்கும். அதாவது தசம பாகங்கள், காணிக்கைகள், அவங்க மூலமா ஒரு சில உதவிகள், மேன் பவர் அப்படின்னு சொல்லி நிறைய கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளிப்புறத்தை பார்த்ததுனாலதான் அந்த ஆட்டை விட்டுட்ட, நீ உள்புறத்தை பார்க்கணும். கர்த்தர் எனக்கு அநேக விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார். நான் எப்பவுமே அவங்க வெளிப்புறத்தை பார்க்க மாட்டேன், அவங்க உள்புறத்தை தான் பார்ப்பேன். அவங்க உள்புறத்தை பார்த்து அவர்களை சரியா கொண்டு போக முயற்சி செய்வேன். ரொம்ப சொல்லி சொல்லி கேட்கலினா தான் ஆண்டவர் சொல்லுவார், விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சில பேரை விட்டுருன்னு சொன்னார் ஆண்டவர். அதனால நானும் விட்டுட்டேன். அவர்களை கர்த்தரே இரும்பு கோலாலை மேய்த்து வருகிறதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன், மறுபடியும் சொல்லுகிறேன், அன்பு ஊழியக்காரரே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளுடைய உள்ளான மனுஷர்களை நீங்க உற்று நோக்கி கவனித்து பாருங்கள். அவங்க உள்ளான குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி கவனிச்சு பாருங்க. அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய நன்மைகளை மாத்திரம் பெறாதபடிக்கு அந்த நன்மை சரியான வகையில வருதான்னு சொல்லி பார்க்கணும். அவங்க கொடுக்கிற தசம பாகம் சரியா இருக்கிறதா? இது பணமா? எவ்வளோ 3 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல ஒரு பங்கு தசம பாகம் சரியா வருதா எண்ணி பார்க்க சொல்லல. கொடுக்கிற தசம பாகம், கொடுக்கிற காணிக்கை, செய்கிற சபைக்கு செய்கிற உதவிகள், ஏதோ உங்களுக்கு செய்கிற உதவிகள் எல்லாமே பரிசுத்த கரத்தினால் வருகிறதா? அவர்கள் இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதா? அவருடைய கண் பார்வைகள் சரியா இருக்கிறதா? அவங்க சபைக்கு வருகிற நோக்கம் சரியா இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க ஏதாவது கனி கொடுக்கிறார்களான்னு சொல்லி அவர்களை பார்த்து 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 உருவாக்கி உள்ளான மனுஷனையும் ஏதோ வெளியில் இருக்கிற மனிதரையும் உருவாக்குதான் நம்முடைய கடமை. அப்படி செய்யல அப்படின்னா ஆண்டவர் அவங்களதான் பார்த்து குருடரேன்றாங்க. இயேசு சொல்றாரு, நீ வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கிற, அவங்க கொடுக்கிற தசம பாகத்தை மட்டும் பார்க்கிற, அவங்க கொடுக்கிற காணிக்கையை மட்டும் பார்க்கிற, அவங்க செய்கிற பார்க்கிற, ஆனா உள்ள நீ கவனிக்கிறது இல்லப்பா. குருடனே, நீ அவர்களுக்கு வழிகாட்டுறையா? குருட வழிகாட்டின என்னதுமா நடக்கும்? அவங்க சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க. கண்ணு தெரியாத ஒரு மனுஷன், கண்ணு தெரியறவங்களுக்கு உள்ள பார்க்காம வெளியே மட்டும் பார்த்து கையை பிடிச்சுக்கிட்டே வழி நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் குழி வரும், டப்புன்னு கீழே இறங்கிடுவாங்க. கண்ணு தெரியாத மனுஷன் கீழே குழியில் விழுந்துருவாங்க. குழியில விழுந்தோன்னு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆடு டப்புன்னு எங்கேயாச்சும் ஊக்க ஓடிடும். அப்புறம் ஐயோ ஓடிடுச்சே ஓடிடுச்சே ஓடிடுச்சே, கண்ணு வந்த பிறகு ஓடிடுச்சேன்னு என்ன அர்த்தம்? நாம் சரியா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி சரியா இருக்கணும்னா, மற்றவர்களை நாம் சரியாய் வழி நடத்தணும்னா, கர்த்தராகிய இயேசு அடுத்த ஒரு காரியத்தை கொடுக்கிறார். என்னன்னு பார்க்கலாமா? அடுத்த வசனம் 27 மற்றும் 28 வாசிங்க. 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறமே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ. ஃபர்ஸ்ட் 2 வசனம் விசுவாசிகளை குறித்து உள்ள மட்டும், அதாவது வெளியே மட்டும் பார்க்கிற, நீ உள்ள பார்க்க மாட்டேங்கிற இயேசு சொன்னார். ஆனா இங்க டைரக்டா வேத பாரகருக்கு சொல்லிட்டார். ஏன்னா நீ ஏன் வெளியே பார்க்கிற? விசுவாசியுடைய உள்ளான மனுஷனை பார்க்காதபடிக்கு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதபடிக்கு நீ உள்ள பார்க்காம வெளியே ஏன் பார்க்கிறேன்னா, நீ இன்னும் எப்படி இருக்க? அந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறாய்.
கல்லறை என்ன தெரியுமா? இறந்து போன மனிதர்கள் தான் கல்லறையில அடக்கம் பண்ணப்படுவார்கள். வருஷம் என்ன நடக்கும்? கல்ற திருநாள் சொல்லி சிஎஸ்ஐ முறைப்படி நடத்துவார்கள். அந்த கல்லறையில என்ன செய்வாங்க அப்படின்னா, வருடந்தோறும் வெள்ளை அடித்து அந்த கல்லறையை சுத்தம் பண்ணி இன்னும் ஜொலிக்க வைப்பாங்க. ஆனா அது கல்றதான். எவ்வளவு ஜொலிச்சாலும், எத்தனை கிரானைட் கல்ல கட்டினாலும், ஒரு சில கல்லறையில நான் பார்த்திருக்கிறேன், கிரானைட் கல்லையே போட்டிருப்பாங்க. பயங்கர விலை உயர்ந்த கல்ல தூக்கி போட்டிருப்பாங்க. நீ என்ன தங்கத்துல போட்டாலும் அது கல்றதான், உபயோகமற்றது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு சொல்றாரு, நீ ஏன் வழிகாட்ட மாட்டேங்கிற தெரியுமா? உன் விசுவாசியை நீ ஏன் உள்ள பார்க்காம வெளியே மட்டும் பார்த்துக்கிட்டு ஓடுற தெரியுமா? நீ சரியில்லை. வேத பாரகனே, நீ சரியில்லை. இயேசு அதைதான் சொல்லுகிறார். அது சரியில்லைன்னு சொல்லுகிற வார்த்தை தான் இன்னும் ரொம்ப அதிகமா என்ன சொல்றது, இதை விட ஒரு மனுஷன் இப்படி பேசவே முடியாது யாரையும் பார்த்தா. என்ன, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிற, செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட ஊழியத்தை நான் செய்து கொண்டிருப்பேன், ஆனால் நான் இறந்து போன ஒரு மனுஷன், செத்த பிணோ, சும்மா வேஸ்ட் ஃபெலோ. அப்படிதான் சொல்றாரு. அடுத்து வாசிங்க. உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இல்ல, அவைகள் புறம்பே அலங்காரமாய் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அடுத்தது, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் இருந்தார் அப்படின்னா ஆடுகள் சிதறடிக்கப்பட்டுதான் போகும். அந்த ஆட்டுக்கு ஆசீர்வாதமே இருக்காது. அந்த ஆடு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கீழே இழந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போகும். அதுதான் இயேசு சொல்றார். ஏன் அப்படின்னா, இப்படிப்பட்ட மெய்ப்பன் எதற்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட பரிசேயனும் வேதபாரகரும் எதற்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அந்த கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிற மனிதரிடத்துல வசனம் புறப்பட்டாலும் அந்த வசனம் கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. அதுதான் குருடனான மனிதனே அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் தெரியுமா? ரொம்ப சரியா இருக்கணும். வசனத்தை போதிக்கிற நீங்களும் நானும் இந்த வசனத்தின்படி வாழ்ந்திருக்கணும். அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன் கண்ணு இருக்கிற தூசியை எடு, உன் பாவத்தை கழுவு, உன்னுடைய சாபத்தை நீக்கு. அப்படி நீக்கி நீ உன்னுடைய காலங்களில சுத்திகரித்து கொண்டாயானால், என்னுடைய நாமத்தை நீ தரித்திருப்பாயானால், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. எங்க சுத்தினாலும் உங்ககிட்ட தான் வருவாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி அந்த விசுவாசியை தேடியும் நீங்க தான் போவீங்க. மெய்ப்பன் ஆட்டை தேடி ஓடுகிற மெய்ப்பனாய்க்க இயேசு இருந்தார். அப்படிப்பட்ட இயேசுடைய பிள்ளை தான் சரியான மெய்ப்பனாய் இருக்க முடியும். பிரியமானவர்களே, இது முதல் காரியம். இரண்டாவது, அநேக பாஸ்டரும் அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, வெளி தோற்றத்தினுடைய காரியத்தை பற்றியே உபதேசம் பண்ணுவார்கள். உள்ளான காரியத்தை பற்றி உபதேசமே இருக்காது. வெளி தோற்றத்தின் உபதேசம் என்னென்ன? ஆசீர்வாதத்தை குறித்தே, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ பெருகுவ, நீ இன்னும் நல்லா வளருவ, நீ நல்லா 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 நல்லானுவாங்க. ஆனா அப்படி ஆசீர்வாதமா இருக்கணும்னா, பெருகணும்னா, நல்லா வளரணும் அப்படின்னா உள்ளான காரியங்கள் நல்லா இருந்தா மட்டும்தான் வெளியரங்கமான காரியங்கள் நல்லா இருக்குங்கிறது இவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு சில சபைக்கு நான் கடந்து போவேன். வாரம் மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை 5 ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆசீர்வாதத்தை குறித்தே பேசுவார்கள். நான் கேட்பேன், என்ன பாஸ்டர் எப்பவுமே ஆசீர்வாதத்தை குறிச்சே பேசுறீங்க அப்படின்னா, அப்பதான் மக்கள் நல்லா உற்சாகமா இருப்பாங்க. வாரம் கரெக்டா அப்பதான் வருவாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், வாரம் அப்பதான் பிரதர் உற்சாகமா இருப்பாங்க, அப்பதான் வருவாங்க. பாசிட்டிவ் எதிர்பார்த்தே ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஐயோ. எப்ப பார்த்தாலும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் எடுத்துக்க தெரிஞ்சுக்கணும். யோபு சொன்னார், கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற நாம் என்ன பெற்றாராமா? பிள்ளைகள் இறந்து போயிற்று, எல்லாம் மடிந்து போயிற்று. அவங்க சொன்னாங்க, யோபு உட்கார்ந்து சொன்னாரு, கொடுத்ததும் ஆண்டவர், எடுத்துக்கிட்டதும் ஆண்டவர். அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். உனக்கு என்ன?
அவனுடைய செல்வாக்கு போச்சு, பணம், காசு, பேரு, புகழ், உறவு எல்லாம் மடிந்து போயிற்று, எல்லாமே போச்சு. யோபு ஒன்னு யோசிக்கிறாரு, நான் பிறக்கும் போதே செல்வத்தோடைய பிறந்தேன் இல்லையே, இது எல்லாமே என் தேவன் வானங்களையும் பூமியை உருவாக்கி எனக்கு கொடுத்தது தானே. அப்போ அவர் எனக்கு கொடுக்கலனா நான் இதை வாங்க முடியுமா? இது எல்லாமே இப்ப என் கையை விட்டு போச்சு அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், ஒரு நாள் கர்த்தர் கொடுத்தாரு, இன்னொரு நாள் கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இனிமேலும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தா கொடுப்பாரு. பாசிட்டிவா திங்க் பண்ணாரு யோபு. அது மட்டுமா, கர்த்தரிடத்துல இருந்து நன்மையே ஒரு சில நாட்கள் நாங்க பெற்றிருக்கிறோமே, தீமையை பெறல் ஆகாதா? நன்மையை பெற்றுக்கிட்டே ஓடினா என்னங்க வாழ்க்கை? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படியே மேலேயே போய்கிட்டு இருந்தா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ என் வியாபாரத்துல ஆசீர்வாதமாவே இருந்தது. அந்த ஆசீர்வாதமாவே இருந்துச்சுன்னா இயேசுவை நீங்க ருசி பார்க்க முடியாது. நல்ல மனிதன் கெட்ட மனிதன் யாருன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கவே முடியாது. உங்க கண்கள் அந்த ஆசீர்வாதம் மூடிவிடும். ஒரு சின்ன ஒரு முள்ளை கொடுத்து கீழே இறக்குனாதான் தெரியும் இயேசுடைய மகிமை என்னன்னு தெரியும். அவரை ருசி பார்ப்பீங்க. உங்களோடு கஷ்டத்துல யாரெல்லாம் நிக்கிறாங்க நிக்கலங்கிறத நீங்க உணர முடியும். அதற்காக தான் இந்த இயேசு சொல்லுகிறார், நீ ரெண்டையும், உள்புறத்தையும் பார்க்கணும், நீ வெளிப்புறத்தையும் பார்க்கணும். அதை சுத்தம் பண்ணு. உபதேசம் பண்ணும் போது கூட ஆசீர்வாதத்தை மட்டுமே பத்தி பேசக்கூடாது. இன்னும் நல்ல உபதேசங்கள் இருக்கு, சிலுவையை குறித்த உபதேசங்கள் இருக்கு, நியாய விசாரிப்பில நம்மை சீர்திருத்திக் கொள்ளுகிற உபதேசங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய வருகையில நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகிற உபதேசங்கள் இருக்கிறது, பாவத்தை குறித்து கண்டித்து பேசுகிற உபதேசங்கள் இருக்கிறது, சாபங்களை நீக்குகிற உபதேசங்கள் இருக்கிறது, நம்மை நாமே எப்படி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து உபதேசம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அநேக உபதேசங்கள் மத்தியிலே ஆசீர்வாதங்களை குறித்தே பேசிட்டு போனோம்னா சரி வராது, ரொம்ப தப்பாயிடும். அவ்வளவுதான். இன்னைக்கும் பிரசங்க விழாதான். என்ன செய்யணும்? உள்ளான காரியத்தை நம்ம பார்க்கணும். நீங்க இந்த வார்த்தை கேட்கிற என் ஜனமே, முதலாவது உங்க தோற்றத்தை பார்த்து நீங்க மயங்கிடாதீங்க. உங்க இருதயத்தை பாருங்க. உங்க இருதயத்துக்குள்ள நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? உங்க எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கிறதா? உங்க வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கிறதா? உங்களுடைய நினைவுகள் பரிசுத்தமா இருக்கிறதா? உங்களுடைய நடைமுறை பாவனைகள் பரிசுத்தமா இருக்கிறதா? அப்படி பரிசுத்தமா இருப்பீர்களானால் நீங்கள் சரியா இருப்பீர்கள், எல்லாவற்றிலும் சரியா இருப்பீர்கள். அப்படி ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில சரியா இருந்தாங்கன்னா அவங்க விசுவாசியும் ரொம்ப 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 சரியா இருப்பார்கள். எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்போது ஒன்னே ஒன்று கற்றுக் கொடுத்தார். நிறைய ஏமாற்றுகிற ஒரு சில மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சில இடங்களுக்கு கடந்து போகும்போது ரொம்ப வஞ்சிக்கப்பட்டு நம்மை துரத்தக்கூடிய நிலைமையில இருப்பாங்க ஒரு சில சபைகள்ல. ஆண்டவர் சொன்னார், நீ எதுவும் யோசிக்காத, நீ ஒரு கண்ணாடி மாதிரி சாம், நீ ஒரு கண்ணாடி மாதிரி. நீ யோகியமா இருந்தீங்கன்னா, திருடனே இருந்தாலும் திருடனாவே இருந்தாலும் உன் கூட நிற்கும் போது அவனும் யோகியனாய் மாறுவான். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணார். நான் இப்பவும் நான் மறக்கல. என்னை ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது இதைதான் ஆண்டவர் பேசினார். நீ சரியா இருந்தீங்கன்னா சரியில்லாத மனுஷன் கூட உன் பக்கத்துல நிற்கும் போது அவன் சரியாய் மாறுவான், நான் அவனை மாற்றுவேன் என்பதாய் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார். இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் அந்த பையன் ஒன்றும் சரியில்லை பிரதர். அப்படிதான் நான் ஊழியத்திற்கு கடந்து போன போது திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சபைக்கு நான் கடந்து போயிருந்தேன். அங்கே ஒரு வாலிப பையன், அந்த வாலிபன் தன்னுடைய வாலிப நாட்களில் அநேக பாவங்களை செய்தவன், தேவையில்லாத ஒரு சில கூட்டங்களோடு இணைந்து அக்கிரமங்களை செய்தவன். அவனை குறித்து இப்படியாகவே சபை மக்கள் சொன்னார்கள் என்னிடத்துல, பிரதர் இவங்கிட்ட அலர்ட்டா இருக்கணும், இவன் கொஞ்ச நாளைக்கு இங்கே சபைக்கு வருவான், கொஞ்ச நாளைக்கு சபையை பற்றி சொல்றதுக்கே வெளியில ஒரு கூட்டத்துக்கு போவான், இவனை நம்பவே கூடாது, குள்ளநெறி வேஷம் போடுவான், இவன் இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான். பிரதர் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இது பல முறை நடந்திருக்குது, பல தடவை.
அப்புறம் மறுபடியும் ஏன் சபையில் சேர்க்குறீங்க அப்படின்னா, சபைக்கு வரமோ நாங்கள் வேண்டான்னு சொல்ல முடியும், ஆனால் இவங்கிட்ட எதையுமே நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. காலங்கள் கடந்தது, நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அந்த பையனை குறித்து ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். சாம் மகனே, அந்த பையனை நீ வெறுத்து தள்ளாத, அவனை நம்பு, அந்த பையனை நீ நம்பு அப்படின்னு சொல்லி அவனை புறம்பே தள்ளாத, நீ அவன் கூட நில்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நானும் அவன் கூட கொஞ்சம் பேசி மிங்கிலாகி கொஞ்சம் நின்னேன். அப்படி நிற்கும் போது ஒரு சில பேர் சொன்னாங்க, மறுபடியும் அலர்ட்டா, இல்லை அவன் சரியில்லையாமா அப்படின்னு. நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார், நீ யார் கூட நிற்கிறியோ அவங்கள நான் சரியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பையனோட கொஞ்சம் நின்று அவனுக்கு சுவிசேஷ வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லப்பட்ட ஒரு சில ஜெபங்களை அவனுக்கு ஏறெடுக்கும் போது அவனுடைய உள்ளம் மாறிற்று. இன்றைக்கு வரையிலும் அவன் தேவ சமூகத்தில் கீபோர்ட் போட்டு சரியா ஆண்டவர் சமூகத்தில் சரியா நிற்கிறான். இன்னைக்கு வரையிலும் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் இருக்கும். இன்னைக்கு அந்த பையன் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறான். இப்படிதான் நான் சரியா இருப்பேன்னா, நான் வெளிச்சத்துக்குள்ள இருப்பேனானால், நான் பரிசுத்தமாய் இருப்பேனானால், பரிசுத்தம் இல்லாதவனும் வெளிச்சம் இல்லாதவனும் வெளிச்சத்தை பார்ப்பான், பரிசுத்தம் இல்லாதவன் பரிசுத்தம் அடைவான், பயம் இல்லாதவன் பயபக்தியை பெற்றுக்கொள்ளுவான். அதுதான் சொன்னார். ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்க சொந்த விசுவாசிகள் தவறு செய்யும் போது சிங்சா அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை போட்டுக்கொண்டே போகக்கூடாது. என்ன செய்யணும்? கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், சரியாய் கண்டிக்கணும். அவங்க பின்னாடியே போகக்கூடாது. எனக்கு அநேக குடும்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நல்ல சரியாய் ஜெபத்தில் போய் கொண்டிருந்தார்கள். ஒரு சில நேரம் வந்தபோது தவறினார்கள் ஜெபத்தில். கர்த்தர் சொன்னார், விட்டுறாத, கண்டிச்சு உணர்த்து. அவருடைய நான் கண்டித்தேன், முழு குடும்பத்தையும் நான் கண்டித்தேன். அவங்க ஜெபத்தை குறித்து கண்டித்தேன், அவங்களுடைய நடைமுறை காரியங்களை குறித்து கண்டித்தேன். அதே மாதிரி தான் ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஆத்துமா அந்த ஊழியத்தை நேசிக்கிற ஒரு ஆத்துமா. அந்த ஆத்துமா இந்த ஊழியத்திற்காக அநேக காணிக்கைகளினாலும் ஜபத்தினாலும் தாங்குகிறதான ஒரு ஆத்துமா. ஆனா அந்த ஆத்துமா பார்த்தீங்கன்னா சரியான பாதையில போகல. அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் என்கிட்ட பேசுறார், என் மகன் சரியான பாதையில போகல, அதை கண்டிச்சு உணர்த்து அப்படின்னு. நானும் வெகுவா கண்டிச்சு ஒண்ணு சொன்னேன், இனி நீங்க என்கிட்ட பேசுவீங்களோ பேச மாட்டீங்களோ தெரியாது, ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி கண்டிச்சு அந்த ஆத்மாவுக்காக ஜெபிச்சு விட்டுட்டேன். சொன்ன மாதிரியே அந்த ஆத்மா பாசிட்டிவே எதிர்பார்த்து போற ஆத்மா. பாசிட்டிவான ஆன்சர்ஸ் மட்டும்தான் வரணும் அந்த ஆத்மாக்கு. நம்ம கிட்ட அது ஆகாதே, நெகட்டிவும் வரும் பாசிட்டிவும் வரும். அந்த ஆத்மா என்ன பண்ணிடுச்சு, நாள் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊழியத்தை விட்டு கொஞ்சம் விலகி, என்னுடைய பேச்சை விட்டு கொஞ்சம் விலகி, அப்படியே டோட்டலா விலகி கொஞ்சம் தூரமா போயிடுச்சு. ஆனா அந்த ஆத்மாவுக்காக நான் ஜெபிக்கிறத விடவே இல்லை. ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், ஜெபத்தினால பின் தொடர்ந்து கொண்டே இருந்தேன். மறுபடியும் கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து அந்த ஆத்மா திடீரென்று தேடி வந்தது. தேடி வரும்போது இப்ப வரையில அந்த ஆத்மா சரியா இருக்கிறது. அன்னைக்கு அந்த ஆத்மா பாசிட்டிவான வார்த்தைகளையே எதிர்பார்த்து வரும். ஆனா இன்னைக்கு என்ன நெகட்டிவா பேசினாலும் என்ன கண்டிச்சாலும் அந்த ஆத்மா, அந்த ஆடு சரியாய் வருகிறதை நான் பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் அப்பதான் ஒன்று காரியத்தை உணர்ந்தேன். ஒரு மெய்ப்பன் ஒரு ஆட்டை கண்டிப்பது எவ்வளவு அழகு. அந்த ஆடு எங்கேயும் போகாது. எப்போ மெய்ப்பன் சரியா இருக்கும் போது அந்த ஆடு எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது பரிசேயனே, வேதபாரகரே,
வேதத்தை சுமக்கிற தேவ பிள்ளையே, வேத வசனத்தை உச்சரிக்கிறதான என் ஊழியக்காரனே, நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல இராதபடிக்கு நீ சுத்தமுள்ளவனாய், பரிசுத்தமுள்ளவனாய், உன் வார்த்தைகளிலே பரிசுத்தமுள்ளவராய், கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஊழியக்காரனாய், முகதாட்சனை பார்க்காத ஒரு ஊழியக்காரனாய் நீ செயல்படும் போது இதோ உன்னுடனே கூடிய உன் கூட்டத்தை நீ சீர்திருத்துவாய். அதுதான் சொல்ற, நீ உள்ள வெளியே மட்டும் பார்க்காத, உள்ளேயும் பார்க்கணும். அப்போ வெளியே பார்க்காம உள்ள பார்க்கணும்னா நீ முதல்ல உள்ள சுத்தமா இருக்கணும். வெளி தோற்றத்தின்படி இல்ல, உள்ள முதல்ல சுத்தமா இருந்தாதான் நீ உள்ள பார்ப்ப. அல்லேலூயா. எனக்கு ஒரு காரியத்தை பத்தி தெரிஞ்சு எனக்கு ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அந்த பொருளை குறித்து எனக்கு முதல்ல தெரியணும். தெரியலன்னா அந்த பொருளை வாங்கி உபயோகம் இல்லாம போயிடும். ஒரு நாள் அந்த பொருள் காணாம போயிடும். ஒரு நாய்க்குட்டி வாங்குறேன் அப்படின்னா அந்த நாய்க்குட்டி எப்படி வளர்க்கணுங்கிறது எனக்கு முதல்ல தெரியணும். இல்லைன்னா அந்த நாய்க்குட்டி என்கிட்ட நிக்காது, நல்லா வளர்க்குறவங்க கிட்ட தான் போகும். அந்த மாதிரி தான் இந்த நாட்கள்ல அநேக மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்வது இல்லை, ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்க வாயின் வார்த்தைகளை ஏமாத்துறீங்க, விசுவாசிகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. வெளியில ஒரு புறமும் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி பேசி கொண்டிருக்கிற பரிசேயர்களே, இன்னைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் அதை தான் சொல்லுகிறார். வெளிப்புறத்தை விட உள்புறம் தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது போல உள்புறம் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்தையே சொல்லிட்டு போகாதீங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இப்படி இருந்தாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுங்க. அப்படியே அவங்களுக்கு ஏத்த மாதிரியே போகாதீங்க, விசுவாசிகளுக்கு ஏத்த மாதிரியே மெய்ப்பனா கரெக்டா நில்லுங்க. கர்த்தர் அப்பதான் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? இந்த வேளையில சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக அன்பு விசுவாச குடும்பங்களே, அன்பு மெய்ப்பர்களே, சோர்ந்து போகாம இயேசு சுயத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? முதலாவது ஜனங்களுக்கு முன்னாடி நின்னு போதிக்கிற மெய்ப்பன், ஊழியக்காரன், இதோ உன்னுடைய உள்ளான காரியங்கள் பரிசுத்தமா இருக்கணும். நீ உள்ளான தோற்றமும் வெளியே இருக்கிற தோற்றமும் நல்ல பரிசுத்தமா இருக்கணும். நீ வெளி தோற்றத்துல மாத்திரம் வெளிச்சமாகவும் அழகாவும் இருந்துட்டீன்னா ஒண்ணும் ஆகாது. உள்ளான காரியத்தில் நீ பரிசுத்தமா இருக்கணும், உள்ளான காரியங்களை நீ சரியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இதோ அநேக ஆடுகளை பார்க்கும் போது, அநேக காரியங்களை பார்க்கும் போது, ஓ நீ உள்ளான காரியத்தை பார்ப்ப, வெளியரங்கமா இருக்கிற காரியத்தை பார்த்து ஓடிடாத. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓ தம்முடைய தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிறவர். இவர் மனுஷர் பார்க்கிறபடி உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிறவர், மனுஷர் பார்க்கிறபடி முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தின் ஆழங்களை உற்று நோக்கி கவனித்து விசாரிக்கிறவர் என் தேவன். அப்படி இருக்கும்போது ஒரு ஊழியக்காரன் உள்ளத்தின் ஆழத்தை தான் பார்க்கணுமே தவிர முகத்தை பார்க்க கூடாது. தோற்றத்தை பார்த்து இடம் போற்றாத. அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தினுடைய யோசனைகளை அறிந்து கொள். அதன்படி நீ செயல்படு. தேவனுடைய ஆசீர்வதிப்பார். இதோ இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ ஆண்டவரே, அவர்களை கர்த்தராகிய தேவனில் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. அதே போல இந்த நொடியில் ஆண்டவரே, இந்த கொரோனா கொள்ளை நோயும் டாஸ்மாக் கடையும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாய் மாறட்டும் என்று சொல்லி, சபைகள் வளரட்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும், ஒவ்வொருவருக்குள்ளாக கிரியை செய்யட்டும் ஐயா. இந்த வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொருவரையும் தொடும், ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும். இதோ நாளைக்கு ஒருவேளை சீக்கிரமாய் வந்துட்டோம்னா கர்த்தருடைய கிருபையில் நாங்கள் சந்திக்கிற வரையிலும் தேவ கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையில இயேசு ராஜாவுக்கு என்று சொல்லி எங்களை வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.